நாகர்களுடைய அம்மா கத்ரு நாக குழந்தைகளுக்கு சாபம் கொடுக்குறான். நீங்க அத்தனை பேரும் ஜனமேஜயன் நடத்த போற யாகத்துல விழுந்து சுத்து போயிடுவீள். நாகராஜா வாசுகிக்கு ரொம்ப கவலையா போயிடுது. அப்புறம் பிரம்மா கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி சாபம் கொடுத்துருக்காளே என்ன பண்றது. பிரம்மா சொல்றார், கவலைப்படாது, அப்படிலாம் நடக்காது. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். முக்காவாசி பேர் செத்து போயிடுவேன், கொஞ்சம் பேர் படிச்சு போயிடு அப்படிங்கிறான். என்ன இப்படி சொல்றீங்களே? பிரம்மதேவன் சொல்றார், ஜரத்காருன்னு ஒரு முனிவர் இருக்கார், அவருடைய பையன் இந்த யாகத்தை தடுத்து நிறுத்திடுவான், நீ ஜரத்காருவை போய் பாரு அப்படிங்கிற. இந்த பக்கம் ஜரத்காரு மிஸ் ஜரத்காருவை தேடின்னு இருக்கார், அந்த பக்கம் வாசுகி ஜரத்காருவை தேடி போயின்னு இருக்கான். போய் பார்க்குறான், அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னமும் பொண்ணு தேடிட்டு தான் இருக்கார். இவருக்கு எப்போ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து வளர்ந்து யாகத்துக்கு போய் தடுத்து நிறுத்தி பார்த்தான். உடனே ஒரு முடிவு பண்ணான், முனிவரை என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னா. முனிவர் கண்டிஷனை சொல்றார், ஜரத்காரும் பேர் இருக்கிற பொண்ணை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு. வாசுகி சொல்றான், அடடே ஆச்சரியமா இருக்கே, என் தங்க பேரும் ஜரத்காரு தானே, நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் போல இருக்கே, கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம், பேசாம என் தங்கையே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாமா மானசா, அது வந்து கூப்பிடுற பேர் தான் மானசா, பர்த் சர்டிஃபிகேட் படி ஜரத்காருன்னு தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிடறான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜரத்காரு சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கான். ஒரு நாள் ஜரத்காரு முனிவர் காட்டில் மனைவியோட மடியில் தலை வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கார். மனைவிக்கு சந்தேகம், சாயங்கால வேலை பூஜைக்கு நாழி ஆயிடுத்து, எழுப்புறதா வேண்டாமா, எழுப்பினாலும் கோச்சிப்பார், பூஜைக்கு நாழி ஆயிடுத்துனாலும் கோச்சிப்பார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, எழுப்பி விட்டுறலான்னு எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டதும் ஜரத்காரு முனிவருக்கு கோவம் வந்துடுச்சு. ஒரு மனுஷன் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் தூங்கக்கூட முடியாதா, அப்படி என்ன இல்வாழ்க்கை, இந்த இல்வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை, வாக் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணி போயிட்டே இருக்கார். இவ பின்னாடியே ஓடுறா, என்னை மன்னிச்சிருங்கோ தெரியாமல் எழுப்பி விட்டேன், நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து குழந்தை அப்படிங்கிறான். முனிவர் திரும்பி பார்த்து அஸ்தி அப்படின்ட்டு போயிடுறார். அஸ்தினா இருக்கான் அப்படின்னு அர்த்தம், இருக்கு குழந்தை இருக்கு அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ மானசாவாகிய ஜரத்காரு திருப்பி வாசுகி வீட்டுக்கே வந்துடுறான். வாசுகி கூப்பிட்ற, அடடே வாமா ஜரத்காரு, வாவா, ஜரத்காரு வரலையா அப்படிங்கிற. நடந்ததையெல்லாம் சொல்கிறான். முனிவர் சொன்ன மாதிரியே காலகாலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அப்பாரி அம்மா அந்த குழந்தைக்கு அஸ்திகன் அப்படின்னே பேர் வச்சுடுறான். அஸ்திகன்னா இருக்காம். இந்த இருக்காம் குழந்தை மற்ற நாக குழந்தைகளோடு சேர்ந்து வளர்ந்து ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் நாகர்கள்